பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரேயர் டைம்ன்றது கர்த்தர் வருவாரான்னு காத்திருக்கிற நேரம் இல்ல, கர்த்தரோட உட்கார்ந்து பேசுற நேரம். இயேசு சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அவங்கள்ட்ட பேசும்போது சொன்னாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் காத்திருங்கன்னு. பழைய ஏற்பாட்டுக்கு கீழ இருந்தவர்களுக்கும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் அது வாக்குத்தத்தம். பெந்தேகோஸ்தே நாளுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அது நிஜமாயிருச்சு. பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆயிட்டாரு? வந்துட்டாரு. இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக நீங்க காத்திருக்கணும்? இங்கதான் பிரேயரை பத்தின புரிதல் வேணும். ஏசாயா சொல்றாரு, நீ யாருக்கு காத்திரு? கர்த்தருக்கு காத்திருந்தா நீ புது பலன் அடைஞ்சு, புதிய ஏற்பாட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா நீங்க கர்த்தருக்காகவெல்லாம் காத்திருக்க வேண்டாம், கர்த்தரோட இருக்கணும்ன்றார். பிரேயர் டைம்ன்றது கர்த்தர் வருவாரான்னு காத்திருக்கிற நேரம் இல்ல, கர்த்தரோட உட்கார்ந்து பேசுற நேரம். ஆண்டவர் மோசேட்ட சொன்னாராம், ஜனங்களை இன்றைக்கும் நாளைக்கும் ஆயத்தப்படுத்த சொல்லும் 3ஆம் நாளில் நான் வருவேன்னு சொன்னார். அதனால இன்னைக்கு 2 நாள் காத்திருப்பு ஜெபம் வச்சு 3ஆவது நாள் கர்த்தர் வராரு. அவர் ஏற்கனவே எனக்குள்ள வந்துட்டாருன்னு வேதம் சொல்லுது. வேதத்துல எந்த வாக்குத்தத்தம் யாருக்குன்ற புரிதல் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வர காத்திருங்கள்னு சொன்னார்னா, அன்னைக்கு இன்னும் ஆவியானவரே வரல, அதனால காத்திருக்க சொன்னார். இன்னைக்கு சபை ஆவியானவர்களை காத்திருக்க கூடாது, வெளிப்பாடு வேணும். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். பவுல் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? இங்க உனக்கு பிரேயர் தேவை கிடையாது, வெயிட்டிங் தேவை கிடையாது. இங்க ரெவலேஷனும் நாலேஜும் வேணும். ஆவியானவர் ஏற்கனவே எனக்குள்ளே இருக்கிறார்.